கிஷோர் மோகினி கல்யாணம் ஆகிறதுக்குள்ளார நான் இன்னும் குண்டாயிடுவோம் போல இருக்கு. மாமி தோசை பருப்பு சாம்பார்ல என்ன குளிப்பாட்டுது. வேண்டான்னு சொல்ல முடியல, ருசி அப்படி இருக்குது. எழுந்துராதடி, இன்னொரு தோசை கொண்டு வரேன். இந்தா இன்னொரு தோசை போட்டுக்கோ. மங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிஷோர் மோகினி 2 பேரும் வந்துருவா. நீ நைஸா மோகினி கிட்ட போய் கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு பட்டுன்னு கேட்டு வந்துரும். நாளைக்கு காலையில கேட்கலான்னு இருந்தேன் மாமி. இப்பதான் ஒரு இடைஞ்சலும் இல்லையே. அன்னைக்கு கோவில்ல என்கிட்ட ஜானகி கீதா கௌதம் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கா. அப்போ மோகினி என் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தா. அப்புறம் என்ன, ரூட் கிளியர். மோகினி தலையாட்டினா போறோம், டும் டும் தான், கல்யாணம் தான். சரி மாமி, மோகினி வரட்டும், நான் கேக்குறேன். சரி சரி. மோகினி, என்ன மோகினி, புது புடவையா? நான் எடுக்கலக்கா, கிஷோர் தான் எடுத்து கொடுத்தான். அப்படியா? பார்க்கலாம். புடவை விலை ஒரு 860 ரூபா இருக்குமா? எப்படி அத்தை இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? 800 சொச்சந்தா. அதிலடி, நேத்தி நான் ஒரு புடவை இதே விலையில எடுத்தேன்டி. அதுல கொஞ்சம் நூல் பிரிஞ்சிருந்தது. சரி, இவங்கிட்ட கொடுத்து கடையில போய் வேற புடவை மாத்திண்டு வான்னு சொன்னேன். அத மாத்திண்டு வந்திருக்கான். எனக்கு வாங்குறதுக்கு பதிலா நோக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன பாசம் பத்தியா உன் மேல? கிஷோர் தம்பி, நீ சரியான ஆளுதான். இல்லக்கா, அது புடவை மாத்தி கொடுங்கன்னு சொல்லி மாத்தியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா லேட்டஸ்ட் டிசைனா இருக்கு, அதான் மோகினிகிட்ட கொடுத்துட்டேன். அத்தை, நீங்க வேணா இந்த புடவையை எடுத்துக்கோங்க. ஐயோ, நான் வருத்தப்படுவேங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்றான். உனக்காக அவன் ஆசைப்பட்டு எடுத்திருக்கான், நீ வச்சுக்கோ. கிஷோருக்கு மோகினினாலே ஒரு தனி பாசம் தான். சரி அத்தை, நான் மேல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி வா. ஏம்மா இப்படி பண்ண? என்ன? உனக்கு எடுத்த புடவையை மாத்தி மோகினிக்கு புடவை எடுத்து கொடுத்ததை ஏம்மா சொன்ன? நல்ல என் மானத்தை வாங்கிட்டமா நீ. ஐயோ, டென்ஷன் ஆகாதடா. மோகினி எல்லாம் தெரிஞ்ச பொண்ணுதான். அடப்போமா, அவ உன்னை தப்பா நினைக்கவே மாட்டா. ஏதோ புடவை போயிடுதேங்கிற டென்ஷன்ல வாய் தவறி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அடப்போமா. சரி மாமி, நான் இந்த தட்டை வச்சுட்டு மோகினி கிட்ட போய் ரிசல்ட் கேட்டு வந்துடுறேன். கேட்டுட்டு வா போ. புள்ளையாரப்பா, மோகினி கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பூர்ண சம்மதம் கொடுக்கணும். உதவி பண்ணுப்பா. அடடே, அதுக்குள்ள ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? நல்லதா போச்சு. போற வழியில ஒரு சின்ன வேலை, அதையும் பார்த்துட்டு போயிடுங்களேன். அம்மா, ஆஃபீஸ் போறவங்கள ஏன் தொந்தரவு பண்ற? அந்த வேலையை நீ பண்ணு, இல்ல என்கிட்ட சொல்லு, நான் பண்றேன். நீயும் நானும் அந்த வேலையை பார்க்க முடியாதுடி. சீதா தான் அதை பார்க்கணும். ராமு தம்பி கூட போகணும். ஏக்கா இப்படி போட்டு குழப்புறீங்க? அப்படி என்னதான் வேலை? டாக்டர் லீலாவதியை பார்க்க நான் டோக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். டோக்கன் இப்போ 2 தான் போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப போன டைம் சரியா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் சீதாவை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு செக்அப் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? எதுக்கு இப்ப இந்த செக்அப்லாம்? நேத்து மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன நடந்தது? நேத்து சாயந்தரம் நீங்களே டாக்டர்கிட்ட போவீங்கன்னு பார்த்தேன், போகல. அதான் நானே போய் டோக்கனை வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா, சாப்பாடு சூப்பர்மா. உன் கைப்பக்குவம் வேற யாருக்குமே வராது. நீ சமைச்சா சாப்பாடோட ருசி பிரமாதமா இருக்குமா. ஆமாண்டி, இப்படியே தினமும் சொல்லிட்டு இங்கே உக்காந்துலான் இருக்கியா? உனக்கு கொஞ்சமாவது புருஷன் ஞாபகம் புகுந்து விட்டு ஞாபகம் இருக்கா? சும்மா சத்தம் போடாதம்மா. நான் ஒன்னும் உன் வீட்டுல இல்ல, ராமு மாமா வீட்டுல தான் இருக்கேன். நீ ஏன் அழட்டிக்கிற? ஓஹோ, நான் சொன்னது எனக்கு திருப்பி சொல்றியா? இது உன் பிறந்த வீடு இல்லைன்னு சொன்னதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டியா? சாப்பிடும் போது ஏமா இப்படி தொல்லை பண்ற? என்ன சீதா, வாந்தி வர மாதிரி இருக்கா? போய் கிணத்தடியில் போய் எடுத்துட்டு வா. போ சீதா.
என்ன சீதா, என்னாச்சு? அம்மா லேசா தலையை சுத்துற மாதிரி இருக்குமா? சீதா, காலையில பழைய சாதத்தை சாப்பிடான்னு சொன்னா நீ கேட்டியா? நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட. இப்ப அதான் உன் உடம்புக்கு ஒத்துக்கல. இரு தம்பி, அவசரப்படாத. நாடி பிடிச்சு பார்த்தா சொல்ல முடியும். கையை கொடு. ஏம்மா நீ என்னமோ பெரிய டாக்டர் மாதிரி அக்கா கையை பிடிச்சி நாடி பாக்குற. ஏய், இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதுடி, நீ பேசாம இரு. என்னாச்சுக்கா? சீதா ஏன் வாந்தி எடுத்தா? அதான் சொன்னே தம்பி. நீங்க என்ன சொன்னீங்க? சீதா மாசமா இருக்கா. நான் நேத்தே சொன்னேன், யாரும் எதுவும் பேசல. சரி, டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு சந்தோஷமான செய்தியை சொல்வீங்கன்னு நினைச்சேன். நீங்க டாக்டர்கிட்ட போகவே இல்லை. அதான் நானே போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சீதா, சீக்கிரமா கிளம்புங்க, உங்க டோக்கன் நம்பர் வந்துட போகுது. வாங்க ராமு சார். சரி போ. நான் வரேன். சரி. வர வச்சு. பாவம் அம்மா, இவங்க எடுத்திருக்க சபதம் தெரியாம சீக்கிரம் குழந்தைய பெத்து கொடுங்கன்னு ஆசைப்படுறாங்க. கடவுளே, ஜெகன் தான் என் பொண்ணுக்கு மகனா வந்து பிறக்கணும். ஆசையை நிறைவேத்துப்பா. உட்காரு சீதா. ஏன் ராமு சார் வண்டியை நிறுத்திட்டீங்க? நாம ஏன் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுறோங்கிறத அக்கா கிட்ட சொல்லிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் சீதா. பாவம் அக்கா ரொம்ப ஆசையா நம்ம எது நல்ல செய்தி சொல்லுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ராமு சார், அண்ணனே வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்க பாத்தீங்கல்ல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ராமு சார். சரி சீதா, இப்போ டாக்டர்கிட்ட போகலாமா? எதுக்கு ராமு சார்? நான் ஹெல்த்தியா தானே இருக்கேன். எனக்கு ஜெனரல் செக்அப் கூட தேவையில்லை. ஷோவே இல்லாத டிராமாவுக்கு டிக்கெட் எதுக்குன்னு கிழிக்கிற. கௌதம் அண்ணனும் மோகினி அணியும் சேர்ந்தாதான் ஏன் பிரச்சனை, விஜி பிரச்சனை எல்லாம் சரியாகும். கடவுளே, எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. சரி உட்கார் சீதா, போலாம். ஷோ டைம் வேற ஆயிடுச்சு. மா மா வரேன். அம்மா, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு வரேம்மா. என்ன கீதா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்? டிஃபன் சாப்பிட்டு போமா? அம்மா இல்லம்மா, நான் 9 மணிக்கு அங்கே ஷார்ப்பாக இருக்கணும். இப்போவே லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் அவசரம் இல்ல கீதா, டிஃபன் சாப்பிட்டுட்டே போலாம். இல்லக்கா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. நீ வேலைக்கே போகாம கூட இரு. உன்னோட கவனம் எல்லாம் கௌதம் மனசுல இடம் பிடிக்கிறதுலயே இருக்கணும். உடம்ப பாத்துக்க, முதல்ல ஒழுங்கா வந்து சாப்பிடு. சரிக்கா. அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அத்தை கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அன்னைக்கு கூட அத்தை காலில் விழுந்துட்டு போனதுனால தான் எனக்கு வேலை கிடைச்சிது. நான் தான் அந்த ஆஃபீஸில் போட்ட கண்டிஷன் பிடிக்காதனால தான் நானே அந்த வேலையை வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கூட அத்தையை எதிரில் வர வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். ஏன் நான் எதிரில் வந்து ஆகாதா? ஆகாதுமா. நான் உன் அம்மா கீதா. அப்போ நான் எதிர்க்க வந்தாலும் ராசி இல்லையா? ராசி இல்லக்கா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அத்தை தான் எல்லாமே. நம்ம எல்லாருமே வெறும் டம்மி பீஸ் தான். எங்க கிளம்பிட்ட கீதா? அத்தை, இன்டர்வியூ போறேன் அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். எதுக்கு இப்போ உனக்கு ஆசீர்வாதம்? தொட்டதுக்கெல்லாம் ஏன் காலில் விழுற? ஆசீர்வாதம் வாங்குற? இல்லை சம்மந்தி, கீதா பாவம் விவரம் தெரியாத பொண்ணு. ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறா. அதெல்லாம் முடியாது. நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்.
ஏன் மருமக எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்படியே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம கம்பெனில வேலை பாரு. அதுக்குள்ள மருமகள் ஆயிடுவல்ல. எதையும் உறுதியா நம்பிட்டு இருக்க முடியாது சம்மந்தி. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சே ஆகணும்னு இருக்கே சம்மந்தி. நான் தான் கீதாவை என் மருமகன் சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு கம்பெனியா வேலை தேடி அலையணும்? அது இல்லத்த, இன்னும் மாமாவும் கார்த்திக் மாமாவும் என்னை மருமகளாவே ஏத்துக்கல. இதுல கௌதம் மாமா இன்னும் சம்மதமே சொல்லல. அதனால தான் அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க எதுக்கு பயப்படணும்? இந்த வீட்ல நான் சொல்றதுதான் நடக்கும். யாரும் என்னை எதிர்த்து பேச மாட்டாங்க. அவளை ஈஸியா மன்னிக்கிறதுக்கு அந்த மோகினி என்ன சாதாரண காரியமா பண்ணிருக்கா? நயவஞ்சிகி எப்படி எல்லாம் நடிச்சு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திருக்கா. இனிமே இந்த வீட்டுக்கு வர விட மாட்டேன். நான் பிராடுத்தனம் பண்ணி தான் கார்த்திக் மாமா மனசை மாத்தி மோகினி ரொம்ப கெட்டவன்னு நம்ப வச்சேன். இவங்க இப்படி ஏமாந்துட்டு எங்கிட்டயே வீரவசனம் பேசுறாங்க அத்தை. அதை நினைச்சுதான் எனக்கு சிரிப்பு வருது. என்ன கீதா இவ்ளோ யோசிக்கிற? ஹாப்பியா இருமா. விசா கிட்ட நீ குடும்பத்துல எப்படி டிசிப்ளினா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு கத்து கொடுத்துருக்கேன். உன் நாத்தனார் கல்யாணத்துக்கு ஏன் மருமகளுக்கு ஒரு நகை எடுத்து தர வேணாமா? அதான் கிளம்பி இருக்கேன். நீயும் வாயே நகை கடைக்கு போயிட்டு வரலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே செலக்ட் பண்ணிக்க. இன்டர்வியூக்கெல்லாம் போக வேணாம். அத்தை, நான் ஒரு மருமக, அதுவும் மூத்த மருமக. என்ன மறந்துட்டீங்களா? உனக்கு தான் அன்னைக்கே நகை எடுத்து கொடுத்தாச்சு ஜானகி. இருந்தாலும் நானும் கீதாவும் ஒரே மாதிரி நகை போட்டு கல்யாணத்துல நின்னா நல்லா இருக்கும்ல அத்தை. அப்ப சரி, நீ கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். சம்மந்தி வீட்ல இருந்து வீட்டை பார்த்துப்பாங்க. தேங்க்ஸ் அத்தை. சரி, எனக்கும் கீதாவுக்கும் டிஃபன் எடுத்து வச்சுட்டு நீயும் கிளம்பு. சம்மந்தியே கீதாவை இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டாங்க. இனி கீதாவை யாராலும் அசைக்க முடியாது. இருந்தாலும் மனசு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. முதலாளி ஏன் கூப்பிட்டீங்க? உன்னை யாரா கூப்பிட்டா? நான் கண்ணம்மாவை கூப்பிட்டேன். கண்ணம்மா, அட வா கண்ணம்மா. முதலாளி சுட சுட பஜ்ஜி ரெடி, எடுத்து சாப்பிடுங்க. பஜ்ஜியா? ஐயோ, இதை நான் சாப்பிட மாட்டேன். இதை சாப்பிட்டா வாயு வரும், அப்புறம் வயிற்று வலி வரும், அப்புறம் தொப்பு வரும். அதனால இந்த ஆயில் ஐட்டத்தை நான் சேர்த்துக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லை, வயசு குட்டிக்கு தெரிஞ்சா கண்ணா பின்னான்னு கத்துவா. என் வயசு டார்லிங் எதை சொன்னாலும் என் நல்லதுக்காகத்தான் சொல்லுவா. அவள் சொல்றத கேட்டு நான் நடக்கிறதுனால தான் இப்போ நான் யூத்தா எங்க இருக்கேன் ஃபிட்டா. ஐயா முதலாளி, உங்களுக்கு என்ன கொச்சலு? நீங்க நம்ம நடிகர் சிவகுமார் ஐயா இல்ல, அவர் மாதிரி ஜம்முன் தான் நிக்கிறீங்க. ஏய், பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான், ஒத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ தலு அப்படின்னு பாடினா போடித்தான் வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா அப்படின்னு பாடுவீங்களே. நானா? அது மட்டுமா? அக்கேட்டேல இங்க அத பாத்தேல அங்கே அப்படின்னு ஒரு மாமி மடிசா கட்டின்னு ஆடும்ல, அந்த மாதிரி நீங்களும் குச்சி குச்சி ஆடலாம்ல. நீங்கதான். கண்ணம்மா, சிவகுமார் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவரை நேர்ல பாத்திருக்கியா? என்ன ராம் தம்பி எப்படி சொல்லிக்கிற நீ? என்றும் மார்க்கண்டரா இருக்கிற சிவகுமார் ஐயாவே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியா? அவர் பார்த்தா நான் எத்தனை தபா பாத்துக்கிறேன். அவருக்கு குழந்தை மாதிரி மூஞ்சிப்பா, அப்படியே கையெத்து கும்பிடும் போல தோணும். முதலாளி கடையில இந்த பஜ்ஜி செய்யறதுக்குலாம் சோடா மாவை கலப்பாங்க, அதனாலதான் வயிறு வலிக்கும். ஆனா நான் இதுல சோடா மாவெல்லாம் சேர்க்கல. அதுக்கு பதிலா நான் வேற ஒண்ணு சேர்த்துக்கிறேன். அதனால உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, வாய் தொல்லையும் வராது. நீங்க தைரியமா சாப்பிடுங்க. அது என்ன கண்ணம்மா? அது தொழில் ரகசியம், சொல்ல மாட்டேன். சரி கண்ணம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. ஆஹா, பஜ்ஜி சூப்பரா இருக்கு கண்ணம்மா. அது என் கை பக்குவம் முதலாளி. கை பக்குவமா? எந்த கடையில வாங்குறக்கா? ஐயா, அது எந்த கடையிலயும் கிடைக்காது. இதெல்லாம் என் விரல் நுனியில இருக்குதுப்பா. நான் எத்த தொட்டாலும் அது விளங்கிடும். நல்லா விளங்கிடும். வயசு
பஜ்ஜி சூப்பர் டேஸ்டா இருக்குது. ஒன்று எடுத்துக்கோ. எத்துங்க மேடம், எத்துங்க சாப்பிடுங்க. டேய் ராமு, நீ ஒரு பஜ்ஜி எடுத்துக்கடா. அட நல்லா இருக்குது, எடுத்து சாப்பிடு. சாப்பிடுப்பா, ஒன்றும் ஆகாது, சாப்பிடு. இந்தா சட்னி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கண்ணம்மா இந்த பஜ்ஜி. சூப்பர். என்ன மேடம், பஜ்ஜி எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு கண்ணம்மா. உனக்கு தாம்மா நான் தேங்க்ஸ் சொல்லணும். வேலை தேடி வந்த என்ன வீட்லயே தங்க வச்ச பாரு, அதுக்கு தான். எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல கண்ணம்மா. இல்லைம்மா, நான் தண்டையார்பேட்டில் இருக்க சொல்ல என் வீட்டுக்கு பின் கதவே கிடையாதுமா. நான் வேற நேச்சர் போட்டியா இருக்கிறேனா? என்னது நேச்சர் போட்டியா? ஓ, நேச்சர் பியூட்டியா? அதான் அதான் அதான். அப்படி இருக்கிறதுனால நான் என் கற்பை காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்னு இருந்தம்மா. ராத்திரி பூரா தூங்கவே மாட்டேன், பயந்துக்கினே கிடப்பேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாம்மா நான் நிம்மதியா ராத்திரி தூங்குறேன். அதுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுத்த முதலாளிக்கு தாம்மா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் முதலாளி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு கண்ணம்மா? என் வயசு குட்டி டார்லிங்க எந்த வேலையும் செய்யாம நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும் எனக்கு. நீங்க கவலையே படாதீங்க முதலாளி. மாடத்தை நான் எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் பாருங்களேன். இனிமே அவங்கள ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன். எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இவ்ளோ ஏன் நீங்க போட்டுக்கிறீங்களே பெரிய கோட்டை, அதோட நானே போட்டு விட்டுறேன். என்ன சொல்ற? ஐயா, நீ ஏன் மெஸ்ல எனக்கு கவர்மெண்ட் கடை அந்த அளவுக்கு கவுன்ச்சுப்பேன்னு சொல்றேன். சரி கண்ணம்மா, எனக்கு மேல கொஞ்சம் சிஸ்டத்துல வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன். இந்த பலகாரம் மட்டும் இல்ல, சாப்பாடு டிஃபன் எல்லாமே நல்லா டேஸ்டா செய்ய போல் இருக்க. ஜோசியக்காரன் சொல்லிக்கிறானே, இந்த குரு பயிற்சி எனக்கு சோக்கா இருக்குமா. அத்த அவர் சொன்னாரு, சொல்றேன் கேளுங்க. அழகு மூர்த்தியின் அனுசரணை ஆனந்தம் தரும், குரு பார்க்க கோடி நன்மை நீ பெறுவாய், இனி என்ன மனக்கவலை உனக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு இனிமே விபரீத ராசயோகம் தானா. நான் எதுல கை வச்சாலும் அதுல இழிச்சு டாப்ல போகணும் முதலாளி. கவலையா வானான்னு சொன்னாரு. என்னம்மா, எனக்கு இந்த ஜோசியம் எல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ற, ஒரு 4-5 பச்சி சூடா போட்டு மேல எடுத்துட்டு வந்துரு. சரிங்க முதலாளி. முதலாளி ஆண்டி. என்னடா முருகா, உனக்கு என்ன பஜ்ஜி வேணுமா? கண்ணமாட கேட்டு வாங்கி சாப்பிடு, சூப்பரா தானே இருந்தது. முதலாளி ஆண்டி, பஜ்ஜியை பாராட்டிக்கிட்டு வாழ்க்கையை கோட்டை விட்டுட போறீங்க. என்னடா சொல்ற முருகா நீ? கண்ணம்மா என்ன சொன்னிச்சு கவனிச்சிங்களா? என்ன சொன்னா? ஐயோ, ஏன் முதலாளி ஆண்டி இப்படி இருக்கீங்க? அழகு மூர்த்தியின் அனுசரணை அதுக்கு கிடைக்க போகுதுன்னு சோசியக்காரன் சொன்னதா சொன்னிச்சுல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? கண்ணம்மாவை கட்டிக்க போறவருக்கு மீசை இருக்காதுன்னு சோசியக்காரர் சொன்னதா அன்னைக்கு சொன்னிச்சுல்ல? ஆமா சொன்னா. இன்னைக்கு அழகு மூர்த்தியின் அனுசரணையும் அன்னைக்கு சொன்னதையும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. யாரு கண்ணுல தெரியுறா? யாருமே கண்ணுல தெரியலடா. மீசை இல்லாம இருக்கிறதுக்கும் அழகு மூர்த்திக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? எப்படிடா கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ற? ஐயோ, அழகுக்கு இன்னொரு பேர் என்ன? பியூட்டி. கண்ணம்மா பாஷையில சொல்லணும்னா போட்டி. ஐயோ, அது இங்கிலீஷ்ல. அதுக்கு தமிழில் அழகுக்கு சுந்தரன்னு இன்னொரு பேர் இருக்குல்ல? ஆமா, சுந்தரத்துக்கும் மீசைக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அழகு மூர்த்தியை சுந்தரமூர்த்தின்னு சொல்லலாம்ல? ஆமா, சுந்தரமூர்த்தி மீசை இல்லாம இருக்கிறது. அந்த அனுசரணையா இருக்கிறதையும் சேர்த்துக்குங்க. இப்ப நல்லா உங்களுக்கு புரியுதா? ராமமுருகா, ஏன்டா இப்படி என் வயிற்றுல புளிய கரைக்கிற? இப்பதான் சைலு கண்டதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். இவளை இறக்கப்பட்டு வீட்டில் வேற தங்க வச்சுட்டேனே. இவ கல்யாணம் ஆகாத முதிர் கன்னியா வேற இருக்கா. கோட்டை முதலாளிக்கு இதுவே மாட்டி விடுதான். அதையும் சேர்த்து பாருங்க, புரியும். இப்போ என்னடா பண்ண சொல்ற? உடனே முதலாளிய மீச வைக்க சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ராமமுருகா, நான் அப்பப்போ தூங்கி போயிடுறேன்டா. நீ தான் என்னோட போர் படை தளபதியா இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்க. நீ ஒரு டார்ச் லைட்ரா. என்னது டார்ச் லைட்டா? ஆமாண்டா முருகா, டார்ச் லைட்டு தானே இருட்டில் போறவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டி வழியை காட்டுது. தேங்க்ஸ்டா ராமமுருகா.
நீ என் வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டி வழியை காட்டிட்டேல்ல, இனிமே நான் உஷாரா இருப்பேன். இருக்கணும். பாரு. Correct. நான் பஜ்ஜி கொடுத்துட்டு வந்துடுறேன். கண்ணம்மா, இரு இரு இரு. என்ன மேடம்? இந்த பஜ்ஜியை என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் முதலாளி கொடுக்குறேன். சரிங்க மேடம். எப்படி எப்படி என் கண்ட்ரோல்ல வச்சேன் பாத்தியா? கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சூப்பர் ஆண்டி. வைஷுனா சும்மாவா? இந்த வைஷுவை யாருமே ஏமாத்த முடியாது. இவங்களை யாரும் ஏமாத்த வேண்டாம், அவங்களாவே ஏமாந்துருவாங்க.